இப்ப வரைக்கும் மாமாவும் கலைமாமாவும் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. கலைமாமாக்கு பொறுப்பு வந்ததுல மாமாக்கு அவ்வளோ சந்தோஷம். கலைமாமாக்கு முன்னாடி நீங்க தான் முதல்ல இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்கன்னு மாமா கனவு கண்டிருப்பாரு. நீங்க தான் இந்த குடும்பத்தையே தாங்குவீங்க, உங்களால தான் இந்த குடும்பமே மேலே வரும்னு நினைச்சிருப்பாரு போல. பாவம், அவர் கனவு உடஞ்சு போனதை அவரால் தாங்கிக்க முடியல. இத பாரு, நான் உண்மையிலே ரொம்ப நொந்து போயிருக்கேன். சரியா? ஒரு 50 ரூபா வருமா அந்த ப்ரெஷர் மாத்திரை, அதை கூட என் கையால் வாங்கிக்க மாட்டேன்றாங்க. அதுவும் என் அம்மாவே வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. பாத்தியா? இதெல்லாம் எவ்வளோ வலிக்கணும் உனக்கு சொன்னா புரியாது. சரியா? நீ கொஞ்சம் வாயை முடித்து. உன்னோட கஷ்டம் தாங்காம தானே நானும் பேசிட்டு இருக்கேன். ஒன்றும் வேணாமா, நீ இப்படிதான் ஆரம்பிப்ப, அப்புறம் அது எங்க போய் முடியும் எனக்கு தான் தெரியும். நீ பேசாம படு. சரி, வேற யார் தான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லுவா? நீ படுற கஷ்டம் எல்லாத்துக்கும் நீ பண்ற தப்பு தான் காரணம். இதுல வேற யார் எடுத்து சொன்னா நீ கேப்ப. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னேன், புரியுதா? தெரிஞ்சிருந்தா புரிஞ்சிருந்தா இப்ப நீ இப்படி இருந்திருப்பியா? யூனிவர்சிட்டி டாப்பர், உனக்கு கண்டிப்பா கேம்பஸ்லயே ஜாப் கிடைச்சிருக்கும். அப்பவே நீ வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் நீ ப்ராஜெக்ட் மேனேஜரா கூட இருந்திருப்ப. நீயே ஏதாவது ஒரு ஆப் டெவலப் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்ப. அதெல்லாம் உனக்கு புரியுதா? இங்க பாரு, பணம் ரெண்டாவது தான். ஆனா உன்னால உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற கௌரவம் இருக்கு பாரு. இன்னைக்கு நீ ஒரு கார் வாங்கி பொறுப்பா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தா மாமா எப்படி கம்பீரமா தலை நிமிர்ந்து நடப்பாருன்னு உனக்கு புரியுதா இல்லையா? மாமா கீழே சொன்னதெல்லாம் நேரடியா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சதுதான். கடைசியா உன் முகத்தை பார்த்து தானே பேசினாரு. இத பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட உன் மனசாட்சிக்கு உரைக்கவே மாட்டேங்குதா? மாமா கஷ்டப்படுறது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஏண்டி சும்மா படுக்க போற நேரத்துல வேக்கியான பேசிக்கிட்டு? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க வாயை மூட்டு படுங்க. எது உனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லு? அத்தைக்கு பிரஷர் ஏறி தலை சுத்தினா கூட உன்கிட்ட காசு வாங்கல. அது ஏன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நீ இப்படி இருந்திருப்பியா? அத்தைய பார்க்க எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா உனக்கு ஒண்ணுமே தோணலையே. எந்த உணர்ச்சியும் இல்லாம மரக்கட்ட மாதிரி படுத்துட்டு இருக்க. அவங்க உன்னை பெத்தவங்க தானே. அவங்களோட உடம்பை விட, அவங்களோட மனசை விட அந்த பூங்காவனம் எப்படி உனக்கு பெருசா போனா எனக்கு சுத்தமா புரியல. ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடின்னு சொன்னா பேசாம அடங்க மாட்டியானே நீ? நீயே இந்த வீட்டுல வேண்டாததுக்கு தெரியும்ல. இதுல நீ எனக்கு அட்வைஸ் பண்றல்ல? வாயை மூட்டு படுக்கலன்னு பையன் சங்கிலே மிச்சு கொன்றுவாமா. டேய், எதுக்குடா பேய் கத்திட்டு இருக்க? இது மனுஷங்க வாடுற வீடு. எல்லாரும் தூங்குறதா வேண்டாமா? இத்தனை நாள் வெளியில பண்ண ரவுடித்தனம் பார்த்தாதுன்னு இப்ப வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிட்டு இருக்கியா? இத பாரு, இந்த மாதிரி வீட்டுல ராத்திரில கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே சத்தம் வந்துச்சு, நானே மேல வந்து கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். சத்தம் விடாம பண்றான். ராத்திரில மனுஷங்களை தூங்க விடாம. அப்பா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இப்படி கத்திட்டு இருக்கா? தூங்கு, நான் பாத்துக்கிறேன்ப்பா. ராஸ்கல். கேட்டுச்சா? பிசாசு. ஏய் வெற்றி, எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் படுறா. இல்லைன்னா சத்தம் இல்லாம பேசு. சும்மா கத்திக்கிட்டு யாரையும் தூங்க விடாம. அண்ணனுமா போச்சு தலையெழுத்து இவள்கிட்டலாம். குட் நைட் புருஷ். டீ நல்லா இருக்கா? எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. ஆண்டவா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. எங்கண்ணே போறாரு? அண்ணே, அண்ணன் வீட்டுல இருந்து அழுதுகிட்டே ஓடினாருண்ணே. என்ன நடந்துச்சுன்னு தெரியலண்ணே. ரொம்ப வருஷம் இருந்து பெத்த புள்ள. அண்ணா, எதுவும் ஆகக்கூடாது. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா 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 நில்லுங்க. என்னடா வேணும் உங்களுக்கு? இந்த உடம்புல உசுறு மட்டும் தான்டா இருக்கு. அதையும் எடுத்துக்கணுமா? வாடா வந்து எடுத்துக்கோ. அண்ணா, நீங்க அண்ணன் வீட்டுல இருந்து அழுதுட்டு வந்தது மட்டும் தானே எனக்கு தெரியும். என்னாச்சு முதல்ல அதை சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? நான் பெத்த பொண்ணுக்கு தேவசம் பண்ணி வைக்க போறீங்களா? சொல்லுங்கடா. நான் என்னடா பாவம் பண்ணேன்? நல்ல மனுஷனா வாழ்ந்தேனடா. அது குத்தமாடா? நேர்மையா உழைச்சேன், அது நான் பண்ண பாவமாடா? ஏன்டா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க? அண்ணா, நீங்க மனசு நொந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை எனக்கு தெரியுது.
சரி விடுங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், விடுங்க. விடுறா, கையேந்தி வந்து வாசல்ல நின்னுடா. அப்ப கைய விட்டுட்டு இப்ப வந்து கதை கேட்க வரீங்களா? நீங்களா விளக்குவீங்களாடா? நாசமா போயிடுவீங்கடா, அழிஞ்சு போயிடுவீங்கடா. ஏண்டா ஏண்டா உலகத்துல எல்லாரும் இப்படி இருக்கீங்க? அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. யாரால தட்டி கேட்க முடியும்? யாராலடா தட்டி கேட்க முடியும்? ஒண்ணு போலீஸ்கார தட்டி கேட்கணும், இல்ல நல்ல வலுவோட மக்கள் நலனுக்காக பாடுபடுறவன் தட்டி கேட்கணும்டா. ரெண்டு பேருமே கையை விரிச்சிட்டீங்களேடா, பாவிகளா பாவிகளா. அண்ணே தயவு செஞ்சு அவ்வளவுதானே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ விட்ட கண்ணீர் அண்ணன் விட்ட கண்ணீர் மாதிரி, என் அப்பா விட்ட கண்ணீர் மாதிரினே. நீ உதவி கேட்டு வந்து எனக்கு தெரியும், அப்புறம் நீ போன திசை எனக்கு தெரியல. ஆனா எங்க மேல என்ன கோவம் உனக்கு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுனே. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், உன் தம்பி மாதிரி நினைச்சுக்க. நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். சொல்லுனே, நான் செய்யறேன், என்ன செய்யணும் சொல்லு. என்னாச்சு, நடந்தது என்னன்னு சொல்லுங்கண்ணே. விட்றா, இனி என்ன செஞ்சு என்னடா ஆக போகுது? என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு, படிப்பு போச்சு, எல்லாமே போச்சுடா. அவன் உடம்புல வெறும் உசுறு மட்டும்தான்டா தங்கி இருக்கு. அதுவும் இப்போவோ அப்போவோன்னு கிடக்குதுடா. அநியாயம் பண்ணி வச்சுட்டானுங்கடா, அக்கிரமம் பண்ணி வச்சுட்டானுங்கடா. டேய், என் பொண்ணு கோயில் விக்கிரகம் மாதிரி இருப்பாடா, ஏதோ கடிச்சு போட்ட கரித்துணி மாதிரி இருக்காடா. வாடா, வந்து என் பொண்ணு எப்படி கிடக்குறான்னு பாருடா. என் பொண்ணோட நிலைமைய வந்து பாருடா. அண்ணே வந்து பாருடா, என் பொண்ண பாருடா. நல்லா பாரியா. என் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தாயில்லா புள்ளன்னு எந்த குறையும் இல்லாம செல்லமா வளர்த்தேன். ரொம்ப நல்லா படிப்பாயா, டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னா அப்படியே நான் காலேஜ்ல போய் சேர்த்தையா. எப்படி கிடக்குறான்னு பாரியா. படிச்சு வேலைக்கு போய் நான் வயசான காலத்துல எனக்கு சோறு போடுவான்னு நினைச்சையா. இப்போ ஒருவேளை சோறு கூட சாப்பிடாம இப்படி படுத்து கிடக்குறாயா. ஐயா, நான் நினைச்சு கூட பார்க்கலையா. என் பிள்ளையோட நிலைமைய பாருங்கய்யா. முதல் தடவையா பெத்த தகப்ப நானே என் பிள்ளைய கொன்னுடுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறையா. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறையா. இனிமே நான் என்ன செய்வேன்? இனிமே நான் என்ன செய்வேன்? என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, எந்த அப்பனுக்கும் வரக்கூடாதுயா. என் செல்லத்துக்கு இப்படி ஆகி போச்சு. பாப்பா பாப்பா எப்படி இருக்கா டாக்டர்? நீங்க அண்ணன் டாக்டர் என்ன சொல்றதுன்னு தெரியல. 5 பேர் சேர்ந்து ரொம்ப கொடூரமா நடந்திருக்காங்க சார். இந்த பொண்ணோட முகத்தை திரும்ப திரும்ப சுவர்ல மோதி இருக்காங்க. முகத்துல எல்லா எலும்பும் உடைஞ்சிருக்குங்க சார். கழுத்தை திருகி உடைச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட இடுப்புலயே மிதிச்சிருக்கானுங்க சார். இனிமே அந்த எலும்பெல்லாம் சரி பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாம சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம பிறப்புறுப்பியே சதைச்சிருக்கானுங்க சார்.
பாப்பா பாப்பா பழைய மாதிரி வந்துடும்ல. படைச்சாலும் கஷ்டம்தான் சார். இனிமேல் அவங்களால எழுந்து நடமாட முடியாது, பேச முடியாது, அசைய கூட முடியாதுங்க சார். பாத்ரூம் போனோன்னா கூட 2 பேர் துணை இல்லாமல் போக முடியாதுங்க சார். இதுக்கப்புறம் அவங்க லைஃப் இப்படி தான் சார் இருக்கும். எங்கடா இருப்பான்? கண்டுபிடிச்சலானே, இங்கே தான் இருப்பான். வாங்கடா. அவ்வளோ சித்திரவதையெல்லாம் யாராலையும் தாங்கவே முடியாதுண்ணே. அவ்வளோ கொடூரமா சித்திரவதை பண்ணியிருக்கானுங்க. என்ன கேட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பொண்ணெல்லாம் பொழைக்காமலே. ஏன்னா பொழைச்சாலும் அந்த புள்ளையால நடக்க முடியாது, பேச முடியாதுண்ணே. கிட்டத்தட்ட நடப்போன மாதிரி அந்த முகம் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு. எவ்வளவு கேவலமான மனுஷனா இருந்தாலும் அவன் மனசுல கொஞ்சமாச்சும் ஈவு இறக்கணும் ஒன்று இருக்குமா இல்லையாண்ணே? பாவண்ணே, பொம்பளை புள்ள. ஒரு மிருகம் கூட இப்படி ஈவு இறக்க இல்லாம தாக்காதுண்ணே. அந்த புள்ள எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கும், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கும், எவ்வளவு கதறி இருக்கும். எனக்கு மனசு அப்படியே துடிக்குதுண்ணே. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு கும்பலா சேர்ந்து பண்ணிருக்கணும்டா, இல்லன்னா இவ்வளவு கொடூரமா நடந்திருக்காத. அண்ணே, அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது நம்ம பாப்பா முகம் தானே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த முகத்தை பார்த்த உடனே எங்க இருந்தாலும் இதுக்கு காரணமானவங்களை துண்டு துண்டா வெட்டி சாய்ச்சோன்னு தோணுச்சு. எதுவா இருந்தாலும் உன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா போகணுன்றதுக்காக கட்டுப்படுத்திட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் பொறுமையா இருக்க முடியாது. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்னண்ணே செய்யணும் சொல்லுங்கண்ணே. இந்த வீட்டை காவ காக்குதே மிருகம், அதை யாரும் அடிச்சு கொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் இல்லெல்லாம் சொல்லல. ஆனா அதே மிருகத்துக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு வையேன், இந்த ஊரே சேர்ந்து கொல்லணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வெறி பிடிச்ச மிருகம்னே இந்த சமூகத்துக்கு ஆபத்து. அந்த மிருகத்தை விட இவனுக்கு வெறி பிடிச்சவனுக்கு கேவலமானவனுங்க. அண்ணா இவனுங்களை என்ன செஞ்சாலும் தப்பே கிடையாது. அண்ணா எனக்கு புரிய மாட்டேங்குது, இவனுக்கு விஷயத்துல நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? என்னடா பண்றது, நம்ம சின்ன இடம், ஒரு கட்சியில நகர செயலாளர், அவ்வளவுதான். ஆனா அந்த அசோகன் தனியா கட்சியே நடத்துறான். அவன் கூட மோதுறது குருவி மலை மேல மோதுற மாதிரி ஆயிடாதா? அதுக்காக இவனுங்களை இப்படியே விட்டுற சொல்றியானே நீ? அண்ணே, இன்னைக்கு அந்த புள்ள மேல கை வச்சவன் நாளைக்கு நம்ம புள்ள மேல கை வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அண்ணே, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த விஷயத்துல நீ உள்ள வராதனே, ஒதுங்கிக்கிறேன். இவனுங்களை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், நீ வேணான்னு மட்டும் சொல்ல. ஆமாண்ணே, அந்த புள்ள அப்படி கிடைக்கிறத பார்க்கும்போதே எனக்கு நடுங்கிருச்சுண்ணே. அந்த நடுக்க எனக்கு இப்போ வரைக்கும் போகலண்ணே. ஏதாவது பண்ணணும் அவனை. அண்ணே, கையில் ஒரு கத்தியை கொண்டு அதை செஞ்ச பேப்பை எவன் மட்டும் எனக்கு கடையாளம் கட்டினேன். 50 பேர் அவனை சுற்றி இருந்தாலும் அவனை போட்டு தள்ளிட்டு நானும் சுத்து போறேன். அவன் பண்ண தப்புன, ரொம்ப தப்புன. அந்த பாப்பா மூஞ்ச பார்க்க பார்க்க எனக்கு எங்க அக்கா மகன் தானே ஞாபகம் வந்துச்சு. சின்ன புள்ளட, சின்ன புள்ளைய போட்டு சதைச்சிருக்கா என்ன. எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? சொல்லுனே, ஒரு வார்த்தை போதுனே. அண்ணா அவன் பையன் அசோகனை சேர்த்து போட்டு வரனே நானு. உன் பேர் ஒரு இடத்துல கூட வெளியே வராது. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு.
களத்துல இறங்குடா. அங்க கிடக்கிறது பூபதியோட புள்ளை இல்லடா, என் புள்ள. என் பிள்ளையை காப்பாத்த துப்பு இல்லாத அப்பனா நான் இங்க நிக்கிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, எவன வேணாலும் போடு, உன் பின்னால நான் இருக்கேன். எது வந்தாலும் அண்ணன் பாத்துக்கிறேன்டா, பாத்துக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதுனே. நீதானே அண்ணன், இதான் என் அண்ணன். அசோக ஆனந்தன்னு எவன் வந்தாலும் கவலை இல்ல. அந்த பாப்பாவை இப்படி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாதுடா. நீ போ, செய்யறத செய்ய, நான் இருக்கேன். பார்த்துக்கலாம்டா. சொல்லிட்டலனே, அவனுங்க என்ன கதியாரானுங்க மட்டும் போடா. சரியான சமயத்துல தான் போன் வரும். அம்மா கால் பண்றாங்கம்மா. பேசு பேசு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தான் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. பேசு. மா, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஏன் நான் கால் பண்ணக்கூடாதா? நீ எப்படி இருக்க? எல்லாரும் எப்படி இருக்காங்க? சம்மந்திமா நல்லா இருக்காங்களா? கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சுமா, ஒரு தடவையாவது வாயேன். அப்பா என் போட்டோவை எரிச்சு அது மேல சொல்லியிருக்காரு நான் செத்துட்டேன்னு. இனிமே நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு அங்க வர முடியும்? அப்பாவே கண்டிப்பா என்ன ஒரு நாள் கூப்பிடுவாரு. அன்னைக்கு நான் வரேன். அந்த சாமி உன்னை எதுக்காக இவ்ளோ பாடுபடுத்துதோ தெரியல. எப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமோ தெரியல. அபி, நம்ம திருநான்காத்தம்மன் கோவில் போற வழியில குடும்பேஸ்வரர் கோவில் இருக்குல்ல? ஆமா. இன்னைக்கு தை வெள்ளி அபி, கூடவே திருதியை திதியும் வருது. குடும்பேஸ்வரருக்கு உகந்த நாள்மா. சரிங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? ராவுகாலம் இல்லாத நேரமா பார்த்து நீ அங்க போய் நெய் விளக்கு ஏத்தணுமா. குடும்பேஸ்வரருக்கு நெய் விளக்கு ஏத்தி கும்பிட்டா குடும்பத்தில் இருக்க சிக்கெல்லாம் விலகிடும் சொல்றாங்கம்மா. சரிங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, இன்னைக்கு விசேஷமான நாளா. குடும்பேஸ்வரர் கோயிலுக்கு போய் நான் நெய் விளக்கு ஏத்துனா நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாம் தீரும்னு அம்மா சொல்றாங்க. கொடு, நான் பேசுறேன். சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்க சம்மந்தி. நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சுகமா இருக்கும். இன்னைக்கு உடனே நெய் விளக்கு போட்டாகணுமா சம்மந்தி? ஆமா சம்மந்தி, ராவுகாலத்துக்கு முன்னாடியே போட்டாகணும். அடடா, ராவு காலம் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. சரிங்க சம்மந்தி, நான் உடனே போ சொல்றேன் அவளை. அப்புறமா பேசுவோம். நெய் விளக்கு போட்டுட்டு அங்க வர்ற ஒரு சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு குங்குமம் வச்சு தாம்பூலம் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க சம்மந்தி, நான் வச்சுட்டுமா? சரி. இந்தா. சரி அபி, நீ உடனே கிளம்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ராவு காலம் முடியறதுக்குள்ள விளக்கேத்தி ஆகணுமா. கூடவே ஒரு சுமங்கலிக்கு தாம்பூலம் தரணுமா. நீ உடனே கிளம்பு. கிளம்பிடுறேம்மா. அரிசி நான் வந்து வச்சுக்கிறேன். தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நந்தினி அக்கா இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். கடைக்கு போனவங்களும் இன்னும் காணோம். நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. மறக்காம தாம்பூலம் கொடுக்க மறந்துடாத என்ன? சரிங்கம்மா, வரேன். ஐயோ, உர ஊத்த மறந்துட்டனே. உடனே உர ஊத்தணும். என்னது இது? வெள்ளிக்கிழமை அதுமா இவ கோயிலுக்கு போற நேரத்துல பால் திரிஞ்சு போச்சே. பெரிய கெட்ட சகுனமாச்சே. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. குடும்பேஸ்வரா.